அனைவருக்கும் வணக்கம். ஒரு முறை ஜெய்சப்பாண்டியன், அதாவது இப்போ விக்கு வச்சிருக்கார் இல்லையா, முன்னாடி வந்து சொட்டையாக இருந்தார், இப்போ விக்கு வச்சிருக்கார் இல்லையா, அந்த ஜெய்சப்பாண்டியன் அவர்கள்ட்ட நான் பேசும்போது அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி அண்ணன் சீமான் பக்கத்தில் இருக்க ஒரு 2 பெண்கள் மெயினாக வந்து ஐடி விங் செயல்பாடுகள் வந்து ஏன் மந்தமாக இருக்குது அப்படிங்கிறது கொடுத்து தெரியும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண் சுற்றுச்சூழல் பெண், அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுவும் இந்த 2 பெண்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, வைரமுத்து இருக்காங்கல்ல, வைரமுத்து சின்மை விஷயம் வந்து வருது. அப்போது என்ன ஏதுன்னு தெரியாமலே வைரமுத்து வந்து உமனேசர் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பெண்களும் வந்து பதிவு போட்டாங்க. இந்த 2 பெண்களும் பதிவு போட்டோடனே ஜெய்சப்பாண்டியன் என்ன பண்ணியிருக்காருன்னா அடிக்க போயிருக்கார். இதை வந்து நானாக சொல்ல கிடையாது, பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது. ஏன் இப்படி வந்து வைரமுத்து அவர்கள் மேலே ஒரு பொய்யான அவதூறு வந்து சின்மை வந்து எப்போயோ 5 வருஷம்னா நடந்ததாக வந்து உண்மை எந்த ஆதாரம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அவருடைய நற்பெயரை களங்கம் விளைவிக்க அளவுக்கு வந்து இப்படி ஒரு செய்தி போடுறாங்க. நீங்கள் என்ன ஏதுன்னு கிராஸ் கேள்வி கூட பண்ணாமல் இந்த மாதிரி உமனேசர்னு வைரமுத்தை போடுறீங்களே, அது நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங் பொறுப்பில் இருந்துட்டு போகிறீங்களே, இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பொறுப்பில் இருந்து போகிறீங்களே, இது சீமானவர் தானே கெட்ட பேர் வரும். ஏன்னா ஜெய்சப்பாண்டியன் வந்து சினிமா துறையில் வைரமுத்து அவரோட நெருங்கி பழகினவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சீமான ஜெய்சப்பாண்டியன் ஒன்று சொல்லு அப்படியேப்பட்ட நேரத்தில் இப்படி ஒரு பொய்யான தகவலை வந்து சின்மை சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துகிட்டு நாம் தமிழர் கட்சி ஐடி விங் போட்டோன்னா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெய்சப்பாண்டியன் வந்து அடிக்க போயிருக்காரு. அப்போயே வந்து இந்த 2 பேரோட முகத்தில் வந்து கிழிஞ்சிருச்சு. இந்த 2 பெண்களுடைய முகத்தில் வந்து கிழிஞ்சிருச்சு. இந்த செய்தி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன், அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி வைகோவுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற முக்கியமான ஒரு ஆள் கோயம்புத்தூரை சேர்ந்தவர், அண்ணன் சீமானுக்கு பக்கத்திலே இருக்கவர். உங்களுக்கு யாருன்னு சொல்லி பேர் சொல்ல தேவையில்ல, ஆனால் உங்களுக்கு வந்து புரியும். கோயம்புத்தூர்காரர் அண்ணன் சீமான பக்கத்தில் இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் நேரலாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து ஃபோன் பாட்டு நேற்றுக்கு வந்து வீடியோ போட்டோன்னே ஃபோனை போட்டு, தம்பி என்னப்பா நீ வந்து வெளியே பார்க்குற தோற்றத்தை வந்து நம்பி நீ பாட்டில் வந்து இப்படி பேசிட்ட, வெளியே பார்க்குற தோற்றம் வேறு, அண்ணன் சீமான் வந்து இந்த இடைத்தேர்தலில் பண்ணக்கூடிய விஷயமே வந்து வேறு, நீ கொஞ்சம் இதை வந்து மக்கள்கிட்ட சொல்லு, அதாவது நம்மளுடைய தமிழ் மக்கள் தமிழ் தேசியவாதிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ ஏன் வந்து இந்த வைகோவுடையெல்லாம் வந்து நெருக்கம் காட்டுறாரு, ஸ்டாலினோடலாம் நெருக்கம் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே சந்தேகம் வருதில்ல. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, தலைவர் இவங்கெல்லாம் எப்படி வீழ்த்தினாங்க, திராவிடர்கள்லாம் நெருக்கமாக இருந்து வீழ்த்தினாங்க, நம்பிக்கை துரோகம் வந்து பண்ணாங்க, நெருக்கமாக இருந்து தலைவருக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியே பேசி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா துரோகம் பண்ணாங்க. அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சீமானை வந்து ஃபாலோ பண்ண போகிறாரு. இவங்களையெல்லாம் நம்ம வந்து இந்த சின்ன சின்ன, அதாவது வைகோவாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும், இவங்களையெல்லாம் நம்ம வந்து எதிர்த்து பேசுகிறது இருக்கட்டும், ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க. அதை நம்ம வந்து இப்போ ஓப்பனாக சொல்ல முடியாது, ஏன்னா பொது ஊடகத்தில் உட்காந்துட்டு நம்ம ஓப்பனாக சொல்லக்கூடாதுல்ல சீமானை என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாருன்னு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொன்னார். பாரிசாலனை பற்றி கூட, இப்போ பாரிசாலன் வந்து விஜய் எந்த அளவுக்கு எதிர்த்தான்னு தெரியும். விஜயை வந்து அரசியலில் நான் வந்தால் வீழ்த்துவேன்னு சொல்லிவிட்டு இப்போ எப்படி அவர் வந்து விஜயை முழுசாக தமிழா அப்படின்னு சொல்லி ஆதரிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறது தெரியும். எதனால் விஜய் வந்து பாரிசாலன் வந்து விஜய் ஆதரிக்கிறாருன்னா, பணம் ஒன்று, ரெண்டாவது ஒன்று இருக்குதுங்க, சீமானவர்களை அழிக்கணும். பாரிசாலனோட மெயின் மோட்டோ என்னென்னா சீமானவர்களை அழிக்கணும். அதான் அந்த மோட்டோ தான் இப்போ வந்து மனநிலையில் வந்து மாறிட்டாப்புல. அந்த மனநிலையில் மாறினால தான் ஆதவ அர்ஜுனாவுடைய மாமனார்கிட்ட கை மாறி இருக்குது. ரெண்டாவது இந்த விஷயங்கள்லாம் சீமானவர்களை அழிக்கணும், அந்த இடத்துல தான் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு வரணும்னா பாரிசாலன் என்ன பண்ணணும், சீமானவர்கள் மேலே அவதூறு பரப்பணும். அதுதான் நடக்குது. ஆனால் சீமானவர்கள் வந்து இந்த இடைத்தேர்தலில் ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு, பெரிய பிளான் வச்சுருக்காரு. இந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக பாருங்கள், நாம் தமிழர் கட்சியில் 5-6 இடம், ஆமாம் 5 இடமா, திருச்சி கிழக்கு, அப்புறம் அம்பாசமுத்திரம், அப்புறம் அங்கிட்டு ஒரு 3 பேர், 5 இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சம்பவம் இருக்குது, நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் பல தகவல் சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னு வைங்க. மொத்தம் என்ன சொல்ல வராங்கன்னா, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, அப்படி தான் இருக்கும், சீமானவர்களுக்கு வைகோ முத்திரம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி தம்பி, நம்பிக்கை துரோகம் எப்படி நம்மளுக்கு பண்ணாங்களோ அது மாதிரி தான் பண்ண போகிறாரு, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரைட். அதுக்கப்புறம் சீமானை கைது பண்ண போகிறாங்க, விஜய் ஸ்டாலின் கூட்டு சதின்னு சொல்லி தமிழ்னு வச்சுருப்பேன். அது வந்து சீமானவர்களை கைது பண்ணுறதுக்கு, இடைத்தேர்தலுக்குள்ளே கைது பண்ணுறதுக்கு ஒரு வேலை நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதே நம்மளால் தான் வந்து சொன்னார். என்ன அப்படின்னா, சீமானவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி பெரியார் குறித்து பேசியிருக்காரு, எல்லா வழக்கெல்லாம் போட்டு அப்போல்லாம் கைது பண்ணல. ஏன் அப்போல்லாம் கைது பண்ணலன்னா, எலெக்ஷன் டைம், வேறு ஒன்றும் இல்லை. எலெக்ஷன் டைமில் சீமான் மேலே கை வச்சோம் அப்படின்னா அது வந்து
சீமானுக்கு ஒரு பூஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி. அப்போ எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ கைது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் விஜய் கூட்டு செய்தி போட்டு பண்ணுறாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆரம்பத்திருந்தே தெரியும் சீமான் அவர்களை எப்படியாவது கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டார். இப்போது விஜய் வந்து எப்படி முதலமைச்சர் ஆனாருங்கிறது தெரியும். ஸ்டாலின் தான் விஜய் வந்து களமிறக்கிறாரு. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு போட்டா போட்டி மாதிரி, நான் வந்து ஸ்டாலினை எதிர்க்க மாதிரி எதிர்ப்பேன், ஸ்டாலின் வந்து அப்படி என்னை கண்டுக்காத மாதிரி இருக்கணும், கரூர் சம்பவம் வந்து இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து 2 பேருமே வந்து ஒரு வேவலந்திலே இருப்பாங்க. இப்போ சீமான் அவர்கள் நம்ம வந்து விஜய் எதிர்ப்போம், ஆனால் ஸ்டாலினும் விஜயும் பாருங்களேன் ஒரு வேவலந்திலே இருப்பாங்க. இவர் வந்து ஸ்டாலின் சாரும்பார், அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மைல்டாக அப்படி தெரியும். அப்போது இந்த கூட்டு சதிவு நடக்குது. போன ஆட்சியில் கைது பண்ணோம், ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்து தெரியும் அடுத்து வந்து விஜய் தான் வரப்போகிறான்னு சொல்லி. ஏன்னா இவங்கெல்லாம் இலுமினாட்டிகளுடைய கார்பரேட் கைக்கூலிகள் தானே எல்லாமே. அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது இந்த இடைத்தேர்தலுக்குள்ளே இவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பிளான் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதோட ஒரு நீச்சியாக தான் நேற்றைக்கு வந்து அதிசயம், அவங்க பேர் அதிசயம் அவங்க வந்து சீமானை மேலே ஒரு வழக்கு. அதாவது சீமானை பேசுனது எப்போது 6 நாளைக்கு முன்னாடி. இவங்க ஏன் இன்றைக்கி வழக்கு கொடுக்குறாங்க? சீமானை பேசினோடனே வழக்கு கொடுத்துருக்காங்களா, இன்றைக்கே வழக்கு கொடுக்குறாங்கன்னா அதான் மேட்ரு. அதாவது நம்ம அமைச்சர் ஒருத்தர், மீன்வளத்துறைக்கு அமைச்சர் ஒருத்தர் ஸ்ரீநாத் இருக்கார். அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க, என்னங்க கச்சத்தீவை வந்து மீட்டுருவீங்களா கேட்கும்போது நோ கமெண்ட்ஸுங்கிறாரு. அப்போ சீமானை என்ன சொல்கிறாருன்னா, நோ கமெண்ட்ஸ் சொல்கிறதுக்காடா உங்களை வந்து எம்எல்ஏவும் அமைச்சரும் ஆக்குனாங்க மக்கள், அமைச்சராகவும் ஆக்குனாங்களாடா, அந்த அதான் முக்கியம். உரிமையில் பேசிவிட்டார், மரியாதை குறைவாக பேசிவிட்டார் வழக்கு. உச்சபட்சமாக என்னென்னா, நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன், விஜயுடைய 69 படத்தில் ஒரு படம் கூட நல்ல படம் இல்லைன்னு சீமான் வந்து சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு விஜய் அவர்கள் வாய்ஸில் வந்த பாட்டு, தம் அடிக்கிற செயல பாட்டு தனலட்சுமி மயங்குச்சே. போதை கலாச்சாரத்தை ஃபுல்லாக விதைச்சவர் இவர் தான் பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து இது பண்ணுறாரு. சீமான் பேசுனது வந்து பல ரசிகருடைய நெஞ்சை வந்து புண்ணாக்கிருச்சு. இதான் வழக்கு. 69 படமும் சரியில்லை, விஜயோடைய பாட்டு இதானா அப்படின்னு சொன்னார்ல, இதுதான் வழக்கு. இதுக்கு தான் வழக்கு கொடுத்துருக்காங்க அதிசயம் அப்படிங்கிறவங்க. அப்போ இந்த வழக்கை காரணம் காட்டி கூட சீமான் அவர்களை கைது பண்ணி பழைய வழக்குகள்லாம் போட்டு, உங்களுக்கு தெரியும் ஒரு வழக்கில் கைது பண்ணுவாங்க. சாட்டையுடைய வழக்கிலே பார்த்தோம். ஒரு வழக்கில் இப்படி தான் சாட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து பேசியிருப்பார். அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு தெரியும்னு வைங்களேன், அது சொல்ல தேவையில்ல, சொன்னால் நம்மளும் கைது பண்ணுவாங்க. குறிப்பிட்ட நபரை வந்து பேசியிருப்பார். கேரளாவில் வந்து எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குன்னு, உடனே கைது. அதே தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீமான் அவர்கள் அதே மாதிரி விஜய் அவர்களை ஒரு மேலே பேசிட்டார், ஸ்ரீநாத் அவர்களை ஒரு மேலே பேசிட்டார். இதான் வழக்கு, இதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கைது பண்ணி சாட்டை மேலே எத்தனை வழக்குகள் பொய் வழக்குகள் போட்டாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். அது மாதிரி நடக்க போகுதுங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய டீம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அது திராவிட லாபி. ஒரு பக்கம் அதிமுக லாபி ஒன்று இருக்குது, அதை நம்ம ஆல்ரெடி வந்து தோல் உரிச்சுக்கிட்டே வரோம். பாரிசாலன், பெரியகுமார், ஜெபக்குமார், கிஷோர்கிசாமி இவங்கெல்லாம் வந்து அதிமுக லாபி. இன்னொரு பக்கம் வந்து திமுக லாபி. இந்த பக்கம் 2 லாபியில் விஜய் லாபியும் ஸ்டாலின் லாபியும் ஒன்று தான், 2 வேறு ஒன்று தான். அவங்க 2 பேர் சேர்ந்து இப்போ சீமான் அவர்களை ஏதாவது ஒரு வழக்கில் கைது பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் சீமான் அவர்கள் ஒருமையில பேசுகிறார் அப்படின்னு சொல்லி கூட கைது பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து சொல்லுங்கள், உங்கள் சப்ஸ்கிரைபர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் நம்ம சொல்கிறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.